ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வேணி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் ஷேர். இப்போ இந்த கிறிஸ்பியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஃபில்லிங் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் பேனில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இஞ்சி 1 inch பீஸ் அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம போட்டிருக்க இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி ஆனியன் சேர்த்துக்கலாம். அண்ட் 1/4 கப் அளவுக்கு கிரேட்டட் கேரட். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நான் கேபேஜ் ஆட் பண்ணுறேன். அண்ட் 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 minutes நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் செலக்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் காரத்துக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது இன்னும் ஒரு 1/2 minute நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் வந்துட்டு துருவிட்டு சேர்க்குறேன். அப்போ தான் இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை ஒரு 2 minutes நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். இப்போ இதை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 minute நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாவே இந்த ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆகிடும். லோ ஹீட்டில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா. பாருங்கள், இந்த ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான டோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது செய்கிறதுக்காக 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம், கொஞ்சம் அன்ஹெல்தின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் கோதுமை மாவு ஃபார் திஸ். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மைதா வேண்டான்னா நீங்கள் இதை வீட் ஃப்ளோரில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அரைச்சிட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணி இந்த மாதிரி போட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக தேவையான தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிட்டோன்னா அப்புறம் இந்த ரெசிபி கரெக்டாக வராது. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மைதா மாவு வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேய்ச்சோன்னா அடியில் வந்துட்டு ஒட்டாது. ஏன்னா மைதா எப்பயுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்படியே மாவு எதுவுமே சேர்க்காமல் தேய்ச்சோன்னா அடியிலலாம் ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நம்ம இது எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்க்கிறதுக்குள்ளே அகைன் நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பன்னீர் ஃபில்லிங் வந்துட்டு இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு தடவை நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இது மேலே நம்ம நல்லா ஆயில் தேய்ச்சிக்கணும். ஆயில் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. உங்களுக்கு ஆயில் வேண்டாம், கொஞ்சம் அன்ஹெல்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு கீ கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆயில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்க்கணும். எல்லா லேயருக்குமே நம்ம ஆயில் தேய்ச்சா மட்டும்தான் இந்த ரெசிபி வந்துட்டு கரெக்டாக வரும்.
அந்த லேயர்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ளேக்கியாக வரும் இப்படி செஞ்சிங்கன்னா. பாருங்கள், நான் ஆயில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி 2 சைடுமே இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நைஃப் வச்சுட்டு அந்த பக்கம் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண அந்த டோ வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம உள்ளே வச்ச அந்த பன்னீர் ஃபில்லிங்கெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதை நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். நான் இது சுடுறதுக்காக ஆல்ரெடி தவா வச்சுட்டேன். தவா மேலே நம்ம கொஞ்சமாக கீ ஆர் ஆயில் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீர் பார்சல் வந்துட்டு இதில் வச்சிடலாம். இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். 2 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதை இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி இன்னொரு சைடு நல்லா ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதை மூடி போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் குக் பண்ணி எடுக்கணும். ஒரு தடவை ஆயில் சேர்த்தா போதும், மறுபடியும் ஆயில் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இது 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை தவாலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்க ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ரெசிபி இது. ஆக்சுவலி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே இன்னொரு வாட்டி இதை வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போடுங்க. வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.